தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதல்கள் பத்தி ஒரு சின்ன அப்டேட் பார்ப்போம். சர்வதேச உதவியோட ஒரு போர் நிறுத்தம் இருந்துச்சு, ஆனா அது இப்போ முறிஞ்சு போச்சு. இதனால ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல மறுபடியும் பதற்றம் அதிகமாகி இந்த வார சண்டையில மட்டும் 10 பேர் இறந்திருக்காங்க. முதலாவதா, இந்த பிரச்சனை நேத்து ஆரம்பிச்சதில்ல, இதுக்கு பின்னாடி ஒரு 100 வருஷம் வரலாறு இருக்கு. அதாவது கம்போடியா பிரெஞ்சு காலனியா இருந்தப்ப வரைஞ்ச பார்டர் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். குறிப்பா 2008ல அந்த சர்ச்சைக்குரிய இடத்துல இருக்கிற ஒரு பழைய கோவில யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா அறிவிச்சதுக்கு அப்புறம் பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. சரி, இது பழைய பிரச்சனைனா இப்ப ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்கு? கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி ஒரு போர் நிறுத்தம் வந்துச்சு, ஆனா அது இப்போ சுத்தமா இல்ல. தாய்லாந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதான் சொல்றாங்க, ஆனா சண்டையை யாரு முதல்ல ஆரம்பிச்சதுன்னு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி குற்றம் சாட்டிக்கிறாங்க. இறுதியா அந்த அமைதி ஒப்பந்தத்தோட நிலைமை என்ன? அது இப்போ கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட மாதிரி தான். போர் நிறுத்தம் ஒர்க் அவுட் ஆகலன்னு தாய்லாந்து சொல்லுது. நாங்க தற்காப்புக்காக தான் சண்டை போட்டோம்னு கம்போடியா சொல்லுது. ரெண்டு பக்கமும் பின்வாங்குற மாதிரி ஒரு வலுவான தலைமை இல்லாததால அடுத்து என்ன நடக்கும்னே தெரியல. சுருக்கமா சொல்லணும்னா, இது வெறும் பார்டர் பிரச்சனை மட்டும் இல்ல, அமைதிக்கு வழிகாட்ட சரியான தலைமை இல்லாததால ரெண்டு நாடுகளும் ஒரு முடிவே இல்லாத மோதலுக்குள்ள சிக்கியிருக்கு.